வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தர்பூசணிக்கு என்னென்ன மருந்துகள் அடிக்கணும்னு சொல்லி பார்ப்போம். தர்பூசணி நடவு நட்டு ஒரு 10ஆம் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு growth ப்ரொமோட்டர் ப்ளஸ் தயாமெக்சம் 5 கிராம். தயாமெக்சம் பார்த்தீங்கன்னா 3 வழியில் கிடைக்குது. நீங்கள் எஃப்எஸ் போட்டிங்கன்னா 10 மில்லி ஊற்றுங்க, 25% போட்டிங்கன்னா 10 கிராம் போட்டுக்குங்க. இதில் 75% வருது, அது 5 கிராம் போட்டாலே போதுமானது. தயாமெக்சம் ப்ளஸ் growth ப்ரொமோட்டர் ஏதோ ஒன்று கலந்து முதல்ல ஸ்ப்ரேயிங் கொடுங்க. 15 to 20 நாள் பார்த்தீங்கன்னா அப்போ கோட்டுப்புழு பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கும். தர்பூசணியை பொறுத்த வரைக்கும் மெயின் பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா லீஃப் மைனர் தான். கோட்டுப்புழுன்னு தமிழில் சொல்லுவோம். இந்த கோட்டுப்புழுவுக்கு பார்த்தீங்கன்னா தயாமெக்சம் நல்லா கேட்கும், மிடா கேட்கும், ப்ளஸ்ஸு ஈப்பில் இருக்கக்கூடிய அட்டப்ரான் கேட்கும். தயாமெக்சம் ஒரு டோஸு, மிடா ஒரு டோஸு, ஈப்பில் இருக்கக்கூடிய அட்டப்ரான் ஒரு டோஸ், இந்த மாதிரி டோஸ் மாற்றி மாற்றி கொடுத்துக்குங்க. 20 நாள் பார்த்தீங்கன்னா தண்டு வெடிப்புகள் வரும். அது உரத்தோட வீடியோவில் சொல்லியிருப்பேன், கால்சியம் போரான் டிவிஷன்லாம் வரும்னு சொல்லி. வேறு ஸ்ப்ரேயிங்கில் என்ன கொடுத்து கண்ட்ரோல் பண்ணாருன்னா அசோஸ்ட்ரோபின் 25 மில்லி, குளோரோத்தினால் 25 கிராம், ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணி கூட பாக்டீரியாமைசின் ஆன்டிபயோட்டிக் கலந்து ஸ்ப்ரேயிங் வழியில் வரக்கூடிய கால்சியம் போரான் கூட கலந்து ஸ்ப்ரேயிங் கொடுத்துக்குங்க. இது 20 to 25 நாள் இந்த ஸ்ப்ரேயிங் கொடுக்கணுங்க. 25ஆவது நாள் பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை நடக்கக்கூடிய தருணங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிக்கல் மருந்து ஸ்ப்ரேயிங் கொடுத்துடக்கூடாது. ஈக்கில் உட்காராது. ஈக்கில் உட்கார்ந்தா தாங்க இந்த மகரந்த சேர்க்கை ஏற்படும். மகரந்த சேர்க்கை ஏற்பட்டால் தான் உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்கும். அதனால் 22லேருந்து ஒரு 27 நாள் இந்த பூக்கள் எடுக்கக்கூடிய சமயங்களில் முடிஞ்சளவுக்கு கெமிக்கலில், அதாவது காட்டமான மருந்துகளை ஸ்ப்ரேயிங் கொடுக்காமல் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தருணங்களை பார்த்தீங்கன்னா ஆண்புவை பெண்புவை மாற்றுறதுக்கு சில டானிகள் கிடைக்குது மார்க்கெட்டில். அந்த மாதிரி டானிக்கில் வாங்கி ஸ்ப்ரேயிங் கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பேன் விழுகும் தர்பூசணியில். ஒரு சில ஏரியாக்களில் விழுகுது, ஒரு சில ஏரியாக்களில் விழுகிறது இல்லை. இந்த செம்பேனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபாகட்டே நல்லா கேட்கும். ப்ரொஃபாகட்டை கேட்கல அப்படின்னா ஃபெனஜாக்வின் மெஜிஸ்டருங்கிற பேரில் கோர்ட்டியோவில் வந்துட்டுருக்கு. இது 25 மில்லி ஸ்ப்ரேயிங் கொடுத்தா கேட்டுருங்க. 30 நாள் பார்த்தீங்கன்னா அந்த பல ஈக்கில் உட்காரும். குலைவின்னு சொல்லுவோம் ஒரு சில ஊர்களில். அந்த ஈக்கில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா நீங்கள் காட்டமான மரம் தான் கடிச்சு கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். சீப் அண்ட் பெஸ்ட்னா பெந்தாயிட்டு 50 மில்லி ஸ்ப்ரேயிங் கொடுக்கலாம், ஆல்ஃபா மெத்தின் 25 மில்லி ஸ்ப்ரேயிங் கொடுக்கலாம், பேட்டா சைக்ளோர்த்தின் ப்ளஸ் இமிடா, இது பேரில் சாலமன்கிற பேரில் வரும், இது ஸ்ப்ரேயிங் கொடுக்கலாங்க. இதில் கொடுத்து அந்த குலைவி பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணலாம். அட்டைகளும் வைக்கலாங்க, இணைக்கரைச்சி பொறியிலும் வச்சு அந்த குலைவி பிரச்சனையை சரி பண்ணலாம். அடுத்து 35ஆவது நாள் பார்த்தீங்கன்னா புழு பிரச்சனைகள் ஜாஸ்தியாக விழுகும். இந்த புழுவுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக கிடைக்கக்கூடிய இமாமெக்டினுக்கே கேட்டுரும். இமாமெக்டின் கேட்கல அப்படின்னா அட்டப்ரான் 50 மில்லி ஸ்ப்ரேயிங் கொடுங்க. புழுக்கள் நல்லா கேட்கும். அட்டப்ரானும் கேட்கலைன்னா ஹெவி டோஸ் போய்க்கிங்க. மார்க்கெட்டில் லேட்டஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய சிமோடிஸ், எக்ஸ்போனஸ் இந்த மாதிரி போய்க்கிங்க. அதெல்லாம் அளவு குறைச்சி கொடுத்துக்குங்க. 10 மில்லி கொடுத்துக்குங்க. ப்ரொஃபரியா போனீங்கன்னா 2 மில்லி கொடுத்தாலே போதுமானது. சிமோடிஸ் போனீங்கன்னா 10 மில்லி கொடுத்துக்குங்க. தர்பூசணி விவசாயிகள் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 35 நாள் வரைக்கும் நீங்கள் கை பம்பில் தாங்க மருந்து அடிக்கணும். அதாவது பேட்டரி ஸ்ப்ரேயில் தான் மருந்து தெளிக்கணும். நீங்கள் பவர் ஸ்ப்ரேயில் தெளிச்சிங்கன்னா பூக்களை உதிர வாய்ப்பு இருக்குது, மகரந்தம் வேஸ்ட்டாக போக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சாலும் 35 நாள் வரைக்கும் பேட்டரி ஸ்ப்ரேயில் ஸ்ப்ரேயிங் கொடுத்துக்குங்க. ஒவ்வொரு ஸ்ப்ரேயிங் பார்த்தீங்கன்னா டானிக்கில் மாற்றி அடிச்சுட்டு வாங்க. ஒரு முறை அமினாசிட் அடிங்க, ஒரு முறை சீவிட் எக்ஸ்ட்ராக்ட் அடிங்க, ஒரு முறை போரான் அடிங்க, ஒரு முறை திரவ வடியில் இருக்கக்கூடிய பொட்டாஸ் அடிங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரேயிங் மாற்றிட்டே வாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஸ்ப்ரேயிங் கொடுங்க. அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம். முடிஞ்சளவுக்கு பேட்டரி ஸ்ப்ரேயில் ஸ்ப்ரேயிங் கொடுங்க. 35ஆவது நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாக்களில் சாமலை விழுகும். இந்த சாமலை பார்த்தீங்கன்னா எக்ஸோகோனாசலுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். எக்ஸோகோனாசல் அல்லது மைக்ரோ புட்டனைல் நாவரேஜ் இண்டக்ஷன் வரும். இதுக்கு கேட்டணும். இது கேட்கல அப்படின்னா லேட்டஸ்ட் கெமிக்கலுக்கு போய்க்கிங்க. மேலே வரக்கூடிய நேட்டிவ் 10 கிராம் ஸ்ப்ரேயிங் கொடுத்தீங்கன்னா இந்த சாம்பல் கண்ட்ரோல் ஆகிடும். மெயினாக பார்த்தீங்கன்னா தர்பூசணியில் வரக்கூடிய பிரச்சனை கோட்டுப்புழு பிரச்சனை, செம்பேன் பிரச்சனை, சாமுலை பிரச்சனை, தண்டுவலி பிரச்சனை. வாரம் ஒரு முறை ஒரு ஸ்ப்ரேயிங் கொடுத்துட்டு வாங்க. ஒவ்வொரு ஸ்ப்ரேயிலும் மைக்ரோநியூட்ரன்ட் கலந்துட்டே வாங்க. கால்சியம் போரான் கலந்துட்டே வந்தீங்கன்னா தண்டுவலி பிரச்சனைகள் வராதுங்க. ஒரு மருந்து விட்டு ஒரு மருந்து மைக்ரோநியூட்ரன்ட் கொடுத்துட்டு வாங்க. ஒரு மருந்து விட்டு ஒரு மருந்தில் ஃபங்கசைடு கலந்துக்குங்க. இருக்கோ இல்லையோ நீங்கள் எல்லாத்துக்கும் கலந்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் சாம்பலில் இருக்கோ இல்லையோ ஒரு லைட்டாக எக்ஸோகோனாசல் கலந்துட்டே வாங்க. கோட்டுப்புழு இருக்கோ இல்லையோ தயாமெக்சம் கலந்துட்டே வாங்க. ஒரு மைக்ரோநியூட்ரன்ட் கலந்துட்டே வாங்க. இதெல்லாம் கலந்து அடிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த வைரஸ் பிரச்சனையே வராது. வைரஸ் ரேர் தாங்க. அப்படி வைரஸ் வந்தாலும் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய சில வைரஸ் முதல்ல அடிச்சிங்கன்னா கண்ட்ரோலுக்கு வந்துடும். மைக்ரோநியூட்ரன்ட் பற்றாக்குறதுனால தான் அந்த வைரஸ் வருது. நீங்கள் மைக்ரோநியூட்ரன்ட் அடியுரமாக கொடுத்து 2வது முறை மறுபடியும் ஒரு சொட்டையில் விட்டிங்கன்னா இந்த வைரஸ் மேக்ஸிமம் வராது. ஒவ்வொரு ஸ்ப்ரேயிங்லேயும் மைக்ரோநியூட்ரன்ட் கலந்து அடிச்சுட்டே வாங்க. ஃபங்கிசைடு அதே மாதிரி தாங்க. நோய் இருக்கோ இல்லையோ எக்ஸோகோனாசலோ அல்லது மைக்ரோ புட்டனைலோ கொஞ்சம் கலந்துட்டு வாங்க. இல்லைன்னா கார்பன் டைஆக்சைடு மேங்கோஜிபிள் கலந்து அடிச்சுட்டு வாங்க. இதில் இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா வேறு அழுகல் பிரச்சனை வருங்க.
இந்த வேறு அழுகல் பிரச்சனைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ஹைட்ராக்சைடு, காப்பர் ஆக்சைடு வரைய விடக்கூடாது. காப்பர் ஹைட்ராக்சைடு ஏக்கருக்கு ஆக்கில் விதமாக கூட வந்து ஃபீர் மெட்டல் ஆக்சைடு 100 கிராம் விதமாக கூட மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டிங்கன்னா இந்த வேறு அழுகல் பிரச்சனை 100% கண்ட்ரோல் ஆகிடும். ஹெவியாக போக தேவையில்லை, இதுக்கே கேட்டுருங்க. இந்த உரம் மேலாண்மை மருந்து மேலாண்மை சரியாக கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஏக்கருக்கு 25 டன்னு ஈஸியாக எடுக்கலாம் மகசூல். என்னென்ன உரங்கள் போடணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காத விவசாயிகள் பார்த்துக்குங்க.